அண்மை செய்தி. தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்தில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படாது என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார். முன்னதாக தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழகத்தில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை குறைய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருந்த நிலையில் 8 தொகுதிகள் குறைக்கப்படும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது மத்திய அமைச்சர் அமித்ஷா தொகுதிகள் குறைக்கப்படாது என்று கூறியிருக்கிறார். முன்னதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் இதுகுறித்து பேசியிருந்தார். தற்போது மத்திய அமைச்சர் அமித்ஷா என்ன பேசினார் என்பதை பார்க்கலாம். एक मीटिंग करने जा रहे हैं कि डिलिमिटेशन में हम साउथ को अन्याय नहीं होने देंगे। श्रीमान स्टालिन जी, मोदी सरकार ने लोकसभा में स्पष्ट किया है कि डिलिमिटेशन के बाद प्रोरेटा के हिसाब से दक्षिण के एक भी राज्य का एक भी सीट कम नहीं होगा। और मैं फिर से एक बार कोयम्बटूर की ये पवित्र भूमि पर से दक्षिण के सभी राज्य की जनता को आश्वस्त करना चाहता हूं कि मोदी जी ने निश्चित रूप से आपके सभी हितों की रक्षा कर डिलिमिटेशन में आपका एक भी सीट प्रोरेटा कम न हो और जो बढ़ोतरी होगी इसमें उचित हिस्सा दक्षिण भारत के राज्यों को भी मिलेगा। इसमें कोई शंका रखना। மக்களவை தொகுதி மறுசீரமைப்பின் காரணமாக எண்ணிக்கை குறைக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருந்தது. இது தொடர்பாக மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படாது என்று கூறியிருக்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பிரவீன், மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியதை பார்த்தோம். எதன் அடிப்படையில் தற்போது அவர் தமிழகத்தில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படாது என்று கூறியிருக்கிறார்? வேதவள்ளி, 2 நாள் பயணமாக கோவை வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பீளமேடு பகுதியில் இருக்கக்கூடிய புதிதாக கட்டப்பட்ட கோவை மாவட்ட பாஜக அலுவலகத்தை திறந்து வைத்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார். 2026 தேர்தலுக்கு பாஜக எவ்வாறு தயாராக வேண்டும், இங்கு இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நிதி வழங்கப்படுவது தொடர்பாக இங்கு கூறப்படும் விஷயங்கள் குறித்து பேசினார். மிக முக்கியமாக பார்த்தோம் என்றால் தற்போதைய ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக அவர் முக்கியமான விஷயங்கள் சிலவற்றை பேசினார். அதாவது தொகுதி மறுசீரமைப்புகள் செய்யப்படும் போது தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதிகள் குறையும் என்கின்ற ஒரு கருத்தை இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு சார்பில் முதல்வர் ஸ்டாலின் தொடர்ச்சியாக எடுத்து வைத்து வருகிறார். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தென்னிந்திய மாநிலங்கள் எவற்றிலுமே இங்கு அதாவது தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பிறகு நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறையாது. தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்திலுமே இது விதி பொருந்தும் என்கின்ற ஒரு கருத்தை கூறினார். விகிதாசார அடிப்படையில் இங்கு இருக்கக்கூடிய தென்னிந்திய மாநிலங்களில் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகம்தான் ஆகுமே தவிர குறையாது என்கின்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இது தொடர்பாக நாடாளுமன்றத்திலும் பிரதமர் மோடி தெரிவித்து விட்டார். ஆனால் எதன் அடிப்படையில் முதல்வர் இங்கு இருக்கக்கூடிய திமுக அரசு இதனை கூறி வருகிறது என்பது குறித்து எனக்கு பதில் சொல்ல நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்கின்ற ஒரு அழுத்தமான கருத்தையும் அமித்ஷா முன்வைத்திருக்கிறார். அதுபோக 2026 பாஜக ஆட்சி அமையும் என குறிப்பிட்ட அவர் 2025 டெல்லி வெற்றியுடன் தொடங்கிய நாங்கள் 2026 தமிழ்நாட்டில் பாஜக கண்டிப்பாக வெற்றி பெறும் என்கின்ற ஒரு கருத்தையும் கூறுகிறார். மிக முக்கியமாக தொகுதி மறுசீரமைப்பால் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் என்பதற்கு முதல்வர் பதிலளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தையும் அமித்ஷா முன்வைத்திருக்கிறார். வேதவள்ளி, நன்றி பிரவீன்.